உன் கூக்குரல் கேட்டு அந்த மலை மேலிருந்து இறங்கி ஓடி வந்துட்டேன். ஏன் இப்படி தவிக்கிற? ஏன் உன் நெஞ்சு படபடக்க நிக்கிற? நீ பட்ட அவமானங்கள் எனக்கு தெரியும். யாரையும் நம்பி ஏமாந்துட்டேன்னு, கூட இருந்தே குழி பறிச்சிட்டாங்களேன்னு நீ ராப்பகலா சிந்திர கண்ணீரை துடைக்க இதோ உன் பச்சையாத்தா வந்துட்டேன். நீ எதை நினைச்சு பயப்படுறியோ அந்த பயத்தை இதோ என் பாதத்துல போட்டு மிதிச்சிட்டேன். இனி உன்னை எவனும் தொட முடியாது. உன் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லையேன்னு கேட்குறியே, உன் வாசல்ல ஒரு தீய சக்தி நிற்கிதுன்னு நீ நினைக்கிற. ஆனா மகனே, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொறாமையும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்காத மனசும் தான் பெரிய எதிரி. உன் குல தெய்வத்தை நீ மறந்துட்ட. அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை முடி. உன் வீட்டுல ஈசான்ய மூலையில ஒரு விளக்கேற்றி வை. நான் அங்கே வந்து அமருவேன். சண்டை சச்சரவு எல்லாம் பனி போல விலகும் பாரு. கை நிறைய சம்பாதிக்கிறேன் அத்தா, ஆனா கையில காசு தங்க மாட்டேங்குதேன்னு கேட்குறியே, உன் உழைப்பு வீண் போகாது. நீ யாருக்கோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இருக்கிற. அதை சரி செய். வர்ற அமாவாசை அன்னைக்கு பசித்தவனுக்கு ஒரு பிடி அன்னம் போடு. உன் கர்ம வினையை நான் கரைச்சி விடுறேன். முடக்கி கிடந்த உன் தொழில் இனி முட்டி மோதி முன்னுக்கு வரும். இது சத்தியம். உன்னை சுத்தி சூழ்ச்சி நடக்குதுன்னு பயப்படாத. உன்னை அழிக்க நினைப்பவன் என் கண்ணுல மண்ணை தூவ முடியுமா? அவங்க தோண்டிய குழியில அவங்களையே விளைவிப்பேன். நீ நேர்மையா இரு, மற்றத நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சை பழத்தை அறுத்து குங்குமம் தடவி வை. எந்த காத்து கருப்பும் உன் வாசப்படியை தாண்டாது. நான் அங்கே வேப்பில ஏந்தி காவலுக்கு நிற்பேன். உடம்புல ஒரு தெம்பு இல்லையே, மனசுல ஒரு பாரம் ஏறுதேன்னு நினைக்கிற. உன் மனபாரத்தை ஏன் மடியில இறக்கிவை. நீ தேடுற அமைதி உனக்குள்ளேயே இருக்கு. செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் நாமத்தை சொல்லி ஒரு அகல் விளக்கேற்று. உன் ரத்தத்துல இருக்கிற தோஷத்தை நான் நீக்கிட்டேன். இனி உன்னுடைய உடம்புல புது தெம்பு பிறக்கும். மகளே, நீ தனியா இல்லை. நீ நடக்கும்போது உன் நிழலா நான் வரேன். நீ தூங்கும்போது உன் தலை மாட்டுல நான் காவல் இருக்கேன். உன்னை விட மாட்டேன் இந்த ஆத்தா. நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசல் தேடி வரும். கலங்காதே, கவலையும் படாதே. எல்லாமே நல்லதா நடக்கும். எல்லாமே சுபமாகும். போய் வா மகளே, உன்னுடைய குறைகள் எல்லாமே தீர்ந்தது. இதுதான் இந்த ஆத்தா பச்சையம்மனுடைய வாக்கு. என்னுடைய அருள் உனக்கு எப்பவுமே இருக்கும்.